அப்படியாதான் ஸ்டாலின் ஆட்சியில் அவன் வந்து கிடைச்சவெல்லாம் ஓத்தான். விஜய் ஆட்சியில் ஓத்தவளுக்கு வந்து நான் உறுதுணையாக இருப்பேன். அதாவது கேட்டு பார்த்தானே ஒரு செத்து தேவடியா மோகனுக்கு அவன்டையும் ஒரு தேவடியா மோகனுக்கு வந்து மரண தண்டனை வச்சு அந்த தேவடியா மோகன் செத்துப்போம். அது நாட்டோட முடிவில் அந்த நாட்டோட முடிவை மீறி அவன் 4 பொண்டாட்டியை ஷேர் பண்ணியிருக்கான். அந்த தேவடியா வந்து அவனுக்கு உறுதுணையாக போனான். அவளை போட்டு அவன் வைப்பான், அவன் ஃப்ரெண்டு வைப்பான், அவன் அம்மையை போட்டு ஓத்தவனும் வைப்பான். அவன் தாத்தாவுக்கே அவன் வந்து கண்ணு தெரியாது, அவன் ஓத்துட்டு தான் போவான். அப்படியே ஓத்து அந்த தேவடியா செத்ததுக்கு நியாயம் கேட்ட சீலப்பழ தேவடியா மோகனோட கவண்டி சீலப்பழ கட்சியும் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்ன இதே தமிழகம் தான். என்னையும் தமிழகம் முன்னேறலை அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாளைக்கு நீங்கள் ஒரு முச்சுப்புள்ளி வைக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். உங்களுடைய கேஸுன்னு சொல்லி பார்த்தா 4-5 கேஸ் இருக்கேன் என் கையில். அந்த 4-5 கேஸு புண்டையாக நான் வாதாட முடியாமல் நாளில் நான் உட்காந்துருப்பேன். புண்டையை பிறந்து அவனே வைக்கலுன்னு சொல்லும் போதும் நான் அப்போ வக்கீலா நீதிபதியாங்கிறதான் நீங்கள் மறுபடியும் என்கிட்ட பேசுகிறேன். அதான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கல, நான் நீதிபதினு நினச்சிக்கல. இதே ஆட்சியை கலைச்சி அதான் அவனை முதலமைச்சர்னு பட்டணும்னால தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து தான் அதை பேசணும். அந்த பையன் என் பக்கத்தில் சப்போர்ட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னது மீறி என்னையை வந்து கேன புண்டையாக்கணும்னு நினைக்கிங்க பாருங்க. உங்கள் தமிழ்நாட்டு மக்களை மாதிரி எவன் ஒத்தன்னு நான் கேட்க முடியாது. நீங்கள் தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் சைன் புண்டையை தான் நாங்கள் வந்து கேட்க வேண்டியிருக்கோம். அதை தான் சொல்லுவேன். ஒரு தேவடியாளுக்கு அவண்டி ஒரு ஊர் தேவடியா, அதாவது ஒரு ஊரில் ஒருத்தி கையெழுத்து போட்டாக்கி 100 தேவடியாலை வந்து நம்ம வந்து அவமதிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு தேவடியாக இன்றைக்கி கையெழுத்து போட்டிருக்கான்னு வைக்கணும். அதே மாதிரி 100 நல்ல பெண்களை வந்து நம்ம ஓப்பன்களை ஆக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து சைன் போட இல்லை. அதுக்கு தானே உங்களுக்கு வந்து ஓட்டு பதவி வரைக்கும் நான் வந்து உரிமை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நான் தரேன்னா இந்த தமிழ்நாட்டில் இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஒரு 100 பெண் தேவடியான்னு வச்சுக்க, 1000 பெண் தேவடியா கிடையாதுல்ல. ஒரு நாட்டிலையும் 100 பெண் தேவடியா. அந்த 100 தேவடியாளுக்கு 1000 பெண் தேவடியாவை ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவடியா கையெழுத்து போட்டால் நீங்கள் கேட்பீங்களா? ஐயா, இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 100 பேர் தேவடியான்னு நினச்சிக்க, அவளுக்கு நீங்கள் கையெழுத்து போடக்கூடாதுன்னு உங்களுக்கு 1000 தடவை சொல்லியாச்சு. நீங்கள் கேட்காம அந்த தேவடியா விஷயத்துக்கு போட்டு அதிலெல்லாம் நீங்கள் வந்து கேன பண்ணாங்க. தேவடியா எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 100 வாட்டை நான் வந்து